video sponsored by genreviews.online. Hi guys, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம LCM ப்ராப்ளமில் ஒரு சம் பார்க்கலாம் வாங்க. 3 bells rings at an interval 4 minutes, 6 minutes, 9 minutes respectively. If all 3 bells rings at 5 pm first, when will it ring again? அதாவது என்ன கேட்குறாங்க அப்படின்னா 3 bells வந்து 4 minutes, 6 minutes and 9 minutes இன்டர்வலில் ரிங் ஆச்சு அப்படின்னா 3 பெல்லும் ஒரே நேரத்தில் 5 pmல ரிங் ஆச்சு அப்படின்னா அடுத்து எந்த டைமில் ரிங் ஆகும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா 5:16 pm, 5:32 pm, 5:36 pm, 5:36 amனு கொடுத்துருக்காங்க. வாங்க சம்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்க மினிட்ஸ்க்கு எல்சிஎம் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் 4 கொடுத்துருக்கனால 4க்கு நான் எல்சிஎம் எடுக்கிறேன். 2 2s are 4, 1 2 is 2. ஸோ நமக்கு என்ன கிடைக்கிதுன்னா 2 கிடைக்கிது. ஸோ நெக்ஸ்ட்டு நான் 6க்கு எடுக்கிறேன். 3 2s are 6, 1 3 is 3. ஸோ என்ன கிடைக்கிதுன்னா 2 into 3ன்னு கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு நான் 9க்கு எடுக்கிறேன். 3 3s are 9, 1 3 is 3. ஸோ இதுக்கு என்ன கிடைக்கிதுன்னா 3/2ன்னு கிடைக்கிது. ஸோ நம்ம கிடச்சிருக்க ஆன்சரில் வந்து எது ஹையஸ்ட் பவர்னு பார்க்கணும். 2ல் வந்து 2/2 தான் ஹையஸ்ட் பவர் அண்டு 3ல் வந்து 3/2 தான் ஹையஸ்ட் பவர். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா 2/2னா நமக்கு 4 கிடைக்கும், 3/2னா நமக்கு 9 கிடைக்கும். ஸோ ஆன்சர் என்னென்னா 36. ஸோ ஃபர்ஸ்ட் பெல் 3 பெல்லும் வந்து 5 pmக்கு நமக்கு ரிங் ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு எந்த டைமுக்கு நமக்கு பெல் ரிங் ஆகும் அப்படின்னா 36 minutes கழிச்சு. ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும்ல. அப்போது 5 pm வந்து 36 minutes வந்து ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 5:36 pm தான் ஆன்சர். இதே மாதிரி ஒரு சம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.